ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த அழகிய மாலை நேரத்தில் நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீஜா. பேன் இண்டியா பேன் இண்டியா பேன் இண்டியா. இப்போ எங்கே பார்த்தாலும் பேன் இண்டியா தாங்க. இப்போ படத்தில் கதை இருக்கோ இல்லையோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் இந்த கான்செப்டில் பேன் இண்டியா படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைப்பீங்கல்ல, அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் லைனில் வராரு. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, என் பேர் சிபிங்க. நான் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் பேன் இந்தியா படம் பண்ணணும்லாம் இல்லை, பட் இந்த டேரக்டர் பண்ண வேண்டாம்னு தோணுது. யார் சார் அது? அதாங்க இவர் நீங்காத நினைவுகள் படம் எடுத்தார் டேரக்டர் ஸ்டீவ். ஏன் சொல்கிறேன்னா, அவரோட ஃபஸ்ட்டு படம் லவ் கான்செப்டில் நல்லா தான் போச்சு. அடுத்த படமே பேன் இந்தியா லெவலில் ஒரு ட்ரக்ஸ் மாஃபியா பற்றி எடுக்கிறாருன்னா அது சரி வரும்னு தோணலை. அவர் அனுபவமும் கம்மி, 24 வயசு தான் ஆகுது. ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் ஒரு பேன் இந்தியா படம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அவருக்கு என்னங்க, இப்போ எவ்வளவோ யங் டைரக்டர்ஸ் பேன் இண்டியா படத்தை பண்ணுறாங்க, அவரும் பண்ணலாமே. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குப்பா. நீ எழுது ஸ்டீவ், எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. எனக்காக ஒன்று பண்ணுறியா ஸ்டீவ்? ஸ்டீவ், அண்ணா அண்ணே பண்ணிட்டு போயிடுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? சார், ஒரு காஃபி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ப்ரோ. நான் வேணா ஒரு பாட்டு பாடி காட்டவா? ஐயோ சாமி வேணாண்டா. என்னடா ஸ்கூலில் ஒரு ஆட் பண்ணிட்டு இருந்தேன்ல, எப்படி வந்திருக்கு? ஓகே தாண்டி, பட் நான் நினச்ச மாதிரி இல்லை. மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர், இந்த சங் தான் பண்ணணும், நான் சொல்ல தான் செய்யணும், ஒரே டார்ச்சர். இதெல்லாம் செட் ஆகாத மொழி. சீக்கிரமாக நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நல்ல ஒரு படம் பண்ணணும். இப்போதைக்கு அதான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நீ எழுது ஸ்டீவ், நல்லா இருக்கும். எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒன்று, என் படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ உன் கூட தான். பார்க்குறேன். சரி சொல்லு, என்னாச்சு? நீ அப்செட்டாக இருந்த? எனக்கு எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டீவ். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னால் எங்கள் அப்பா வந்து சொன்னதுனால நோ சொல்ல முடியலை. எப்படிடா யாருன்னு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னடி சொல்கிற? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா? நீ 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 என்ன சொன்ன? அதான் சொன்னேன்லடா, என்னால் நோ சொல்ல முடியலை. மொழி, உனக்கு பிடிக்கல வீட்டில் பேசுடி. நீ தானே மேரேஜ் பிடிக்கல ஸ்டீவ். யாருன்னே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் அப்பா. மொழி, ஐ லவ் யூ. உன்னை ஸ்டார்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் மொழி. என்னை நம்பு, நான் நல்லா பார்த்துப்பேன். நானும் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் என்னால் முடியல. எங்க இதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தா நீ என்னை விட்டு போயிடுன்னு பயமாக இருக்கு மொழி.
போதும் ஸ்டீவ். மொழி ஒரு நிமிஷம் நில்றி. என்னாச்சுடி உனக்கு? உனக்கு என்னடா ஆச்சு? இத்தனை வருஷம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம். அப்புறம் எப்படிடா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸா? ஏன் மொழி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஆனால் அதுக்கும் கொஞ்சம் மேலே. அதுக்கும் மேலன்னா? தெரியல. உயிராய் நீ நினைத்தாய் நீ என் மனமே, கனவாய் நீ கலைந்தாய் நீ என் உறவே, சேர்த்து வைத்த ஆசைகள் தேங்கி நின்ற வார்த்தைகள் உடைந்த மழை மேகமாய் கண்ணில். ஸ்டீவ், ஸ்டீவ், உண்மையிலே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மொழி? இதை பற்றி பேச வேணாம் ஸ்டீவ். வீட்டுக்கு கிளம்பு. மொழி ஒரு நிமிஷம். இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியவே இல்லை? இல்லை, ஒரு டைம் கூட என் மேலே ஃபீலிங்ஸே வந்தது உன் இல்லையா? இஷ்டத்துக்கு பேசாத ஸ்டீவ். நான் சொன்னேன் நான் உன்கிட்ட லவ் பண்ணுறேன்னு. நீ ஏதோ நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? மொழி மொழி ஒரு நிமிஷம் நில்லுடி. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஆனால் லவ்லன்னு மட்டும் சொல்லாத. லவ் இல்லை ஸ்டீவ். அதான் ஏன்? ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. எனக்கு எப்படிடா உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்டீவ். நான் உன்கிட்ட பேசியிருக்க கூடாது, பழகிருக்க கூடாது. கடைசியில் டோட்டலா மாதிரி இங்கே வந்து நிற்குது. ஏன் ஸ்டீவ், கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட முடியாதா? நிறுத்தடி. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்கோம்? நம்மளை சுற்றி கேரளான்னு கேட்டுப்பாரு, நம்மளை லவ்வர்ஸ் தான் சொல்லுவாங்க. நீயே சொல்லு மொழி, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நைட் 9 மணிலேருந்து விடிய விடிய ஃபோன் பேசுவாங்களா? சரி அதை கூட விடு. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேலண்டைன்ஸ் டே gift கொடுப்பாங்களா? இதெல்லாம் பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுதாடி? ஸ்டீவ், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் ஸ்டீவ். நீ கண்ட கருமத்தில் நினச்சிக்கிட்ட நான் என்ன பண்ணுறது? இப்பெல்லாம் பேசாத மொழி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு தோணுது. போ ஸ்டீவ், போ. எங்கேயாச்சும் போ, ஏதாச்சும் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். நான் மட்டும் தான் வாழ்க்கையா ஸ்டீவ்? நீ போயிட்டேனா உன் டைரக்டர் கனவு, பேஷன், அது இதெல்லாம் சொல்லுவேல, எங்கே போயிடுச்சு? தூக்கி குப்பையில் போட்டுட்டியா? போ ஸ்டீவ், போ. சாரிடி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொழி. உன்னை பிடிச்சவனுக்கு வேற யாரையும் பிடிச்சதில்லை. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் உன் கண்ணி என் லப்ப சொல்ல எங்குன்னு எனக்கு தெரியும். சரி அதை விடு. ஒரு நாள் நைட் நீ நானும் மட்டும் யாரும் இல்லாத ரோட்டில் என் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து போனல, அந்த மூமெண்ட்டை யோசிச்சுப்பார். அந்த டைமில் நீ மட்டும்தான் நீ என் ஃப்யூச்சர் ஃபுல்லாக தெரிஞ்ச மொழி. நம்மளை சுற்றிவங்களை பற்றி யோசிக்காத, நம்மளை பற்றி மட்டும் யோசி. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஐ லவ் யூ. போதும் ஸ்டீவ், போதும். இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. இந்த இன்டென்ஷனில் தான் இந்த ரிங் போட்டேன்னா. எனக்கு இந்த ரிங் வேண்டாம் ஸ்டீவ். எனக்காக ஒன்று பண்ணுறியா ஸ்டீவ்? இனிமே கால் மெசேஜ் ஒன்றுமே பண்ண வேணாம். அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. சரி சொல்லு ஸ்டீவ், எப்படி போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூவி ஒர்க்ஸ்லாம்?
ம் பரவாயில்ல. ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸில் ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும். என்னடா ட்ரக் மாஃபியா பற்றி படம் பண்ணுறியாமா? இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தேன். நீயுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற ஒரு ஸ்டோரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏண்டா ஸ்டோரி லீக் ஆகிடுமா? அப்படிலாம் இல்லை. ஏன் மொழி, இந்த 3 வருஷத்தில் நம்ம லைஃப் எப்படி எப்படியோ மாறிடுச்சுல? இத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூடவா என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லை? என்னை விடு, உனக்கு தோணலையா என்கிட்ட பேசணும்னு? தோணுச்சு, ஒவ்வொரு நாளும் தோணும். அன்டில் உன் மேரேஜ் இன்விடேஷன் வர வரைக்கும். சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கல்ல? ஏன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க? என்னாச்சு மொழி? ஏன் அப்செட்டாக இருக்க? ஸ்டீவா, வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லுடி. கால் வருதுல்ல, அட்டென்ட் பண்ணி பேசு. ஏன் அவாய்ட் பண்ற? ஃபோன் எடுக்கலாம் விடு, ஏன் சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்க? மச்சான், நானும் மொழி ஃப்ரெண்ட்ஸாடா? அதை விட்றோம். நீ சொல்லு, நானும் மொழி ஃப்ரெண்ட்ஸா? உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு தான் நான் நினச்சேன். நீ அப்படி நினைக்கிறப்ப நான் அப்படி நினச்சது தப்பு இல்லை மச்சி. மொழியை நீ லவ் பண்ணலையாண்டா? நான் தான் அவனை லவ் பண்ணுறதா நினச்சி ஏமாந்துட்டேன். நான் அவனை ஏமாத்திட்டேன் சௌமி. நாங்கள் 2 பேரும் சேர மாட்டோம்னு தெரிஞ்சும் நான் ஏன் அவனை லவ் பண்ணணும்? அது ஏன் நான் அவன்கிட்ட சொல்லாம மறக்கணும்? இன்னைக்கு அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணான். அவனை அப்படியே கெட்டி பிடிச்சி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, உன் கூடயே என்னை கூட்டிட்டு போயிடு சொல்லும் மாதிரி மனசுல இருந்துருச்சு. ஆனா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியலல்ல. இல்லை மச்சான், நான் அடித்து சொல்கிறேன்டா, அவனை லவ் பண்ணுறான். இன்னைக்கு கூட நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போவோம். அவள் கண்ணில் பார்த்தா மச்சி, அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் சொல்லலை. அவன் என்ன வேணாம்னு சொல்கிறது ரீசன் இருக்கு மச்சி. இவ்வளோ லவ் வச்சுட்டு நீ ஏன்டி அவன்கிட்ட சொல்லலை? மொழி, நீ எதுக்கும் உங்கள் வீட்டில் பேசி பாரு. உனக்கு என் அப்பா பற்றி தெரிஞ்சு எப்படி சௌமி பேச சொல்கிறேன்? நான் அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதே எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. இதில் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? வேணாம் சௌமி, அவனுக்கு பெரிய பெரிய கனவுலாம் இருக்குது. அவ கண்டிப்பாக டேரக்டராக வருவா. இப்போ போய் நான் வீட்டில் சொன்னேன்னா அவனை ஏதேதோ பண்ணிடுவாங்களோ பயமாக இருக்கு. ஏன் மச்சி, ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என் எய்ம் ஸ்பாயில் ஆயிருமோன்னு பயப்படுறாளோ? எனக்கு என்னவோ ஒருவேளை நீ கிறிஸ்டின் அவள் இந்துன்றதுனால அவள் வேண்டான்னு சொல்லியிருந்தா? சேச்சே, அப்பெல்லாம் இல்லைடா. அவங்க வீட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த காலத்துலேயுமா அதெல்லாம் பார்க்குறாங்க? இந்த காஸ்ட் ரிலீஜன்லாம் இல்லைன்னா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. ஏன் சௌமி, ஒருவேளை நானும் கிறிஸ்டியனாக இருந்திருந்தா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்போம்ல. நாங்கள் 2 பேரும் இந்த நாட்டில் பிறந்தது தான் தப்பு சௌமி. அதுவே
யூஎஸ் யூகேன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பிறந்தேன்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க மச்சி. ஒருவேளை அப்படி பார்த்துருந்து அதனால் அவன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தானா? என் படமே என்னோட லவ் ஸ்டோரி தான்டா. மச்சி, கடைசியாக ஒரு டைம் கால் பண்ணி பார்க்குறேன். இந்த டைம் அவன் எடுக்கலைன்னா என் ஜென்மத்துக்கு அவன் நான் கால் பண்ணலடா. கால் அட்டன் பண்ணி அவன்கிட்ட ஏதாச்சும் பேசு. வேணாம் சௌமி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன். அதனால தான் நான் அவனை வேணான்னு சொல்கிறேன். என்னால் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன் சௌமி, 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் அது காதலா? கடையில் தான்ப்பா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தேன்ப்பா, அதான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். உனக்கு தெரியாது, ஸ்டீவ் என் ஸ்கூல்மேட். ஓகே, வந்துடுறேன். நீ ஏதோ சொல்ல வந்த? ஒன்றும் இல்லை. சரி ஸ்டீவ், அவர் வேறு கால் பண்ணிட்டாரு. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நான் கிளம்புறேன். ஓகே. அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீவ், சாரி. எதுக்கு? எல்லாத்துக்கும்.